வணக்கம் மச்சி. இப்போ நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம், இல்லை இப்போ ஒரு படம் பண்ணுறோன்னே வச்சுக்கோங்களேன். தேவையான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே சொல்லக்கூடிய சில விஷயங்கள், ஒரு நல்ல கதை, ஒரு டைரக்டரு, நல்ல மியூசிக் டைரக்டரு, எடிட்டரு, இது எல்லாத்தையும் தாண்டி சவுண்ட் டிசைனிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட பார்ட் ஃபாலி. இப்போ ஒரு வண்டிக்கு எப்படி ஃபியூவல் தேவையோ அதே அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டுங்க நம்ம ஃபாலிக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த தியேட்டரில் வர படங்கள் தவிர நம்ம யூடியூப்பில் நம்ம ப்ரோஸ் போட்டிருக்கக்கூடிய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்ப்பேன். சில ஷார்ட் ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா கதை சூப்பராக இருக்கும், எடிட்டிங்கில் கோட்டை விட்டுருவாங்க. ஆனால் சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து எடிட்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும், ஆனால் கதையில் கோட்டை விட்டுருவாங்க. ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேங்க, ஷார்ட் ஃபிலிம்மு யூடியூப்பில். அதில் எப்படின்னா, ஒருத்தன் ரப்பர் செருப்பு போட்டு நடந்து போயிட்டுருக்கான், ஆனால் சவுண்ட் எஃபெக்ட் வந்து இந்த லெதர் ஷூஸோட சவுண்ட் எஃபெக்ட். ஸோ அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸில் வந்து நம்ம சீட் பண்ணும்போது அது எப்படி இருக்குன்னா, டேய் நீ பார்க்குறது வெறும் படம் தான், இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, இதை சும்மா வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டிருக்கோம், வெறும் படம் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு படம் சூப்பராக இருக்கணும்னா அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு இது இப்போ ஒரு படம்ன்றதே மறந்துடணும். அப்படி ஒரு படம் வந்து பயங்கரமாக இருக்கணும்னா இந்த ஃபாலின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு பயங்கரமான குரூஷியல் ரோல் இருக்குதுங்க. ஃபாலி ஆர்ட் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, லூமியர் பிரதர்ஸ் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க தான் ஃபிலிமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த லூமியர் பிரதர்ஸோட ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 40 to 50 செகண்ட்ஸ் தான் இருக்கும், சைலண்ட் ஃபிலிம்ஸு. அதுக்கப்புறம் 1920s அந்த சைலன்ஸ் போயிட்டு சவுண்டு வர ஆரம்பிச்சிது. ஸோ அந்த சவுண்டு வந்த காலகட்டங்கள்லேயும் ஜஸ்ட் டைலாக்ஸு, மியூசிக், அவ்வளோதான். அந்த ஆம்பியன்ட் சவுண்டு அது எதுவுமே இல்லைங்க. ஸோ அப்போ தான் நம்ம தலைவர் ஜாக் டொனவன் ஃபாலி வந்தார் உள்ள. ஜாக் டொனவன் ஃபாலி வந்து பயங்கரமான ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்தார். என்னென்னா, இந்த ஒரு சீனில் ஒருத்தன் நடந்து போயிட்டுருக்கானா, அந்த என்ன ஒரு சர்ஃபஸில் நடக்கிறான், புல்லில் நடக்கிறானா இல்லை காஞ்ச இலை மேலே நடக்கிறானா, அந்த மாதிரி சில டிஃப்ரென்ஸ். இப்போ கிளாஸ் உடையிறது, போன் பிரேக் ஆகிறது, இது எல்லாத்தையும் சவுண்டை மிமிக் பண்ணுவார் வித் டெய்லி ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ ஜாக் ஃபாலியோட பயங்கரமாக பேச வச்ச ஒரு படம்னா ஷோ போட் 1929 வந்ததுங்க. அந்த படத்தில் அவருக்கு கிரெடிட்ஸ் அவ்வளோவா வரலனாலும் அவரை ஹானர் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஆர்ட்டுக்கு ஃபாலின்ற அவருடைய பேரை வச்சுருக்கு. அவருடைய பேரே அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. இப்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஃபாலின்ற ஒரு விஷயம் தெரியாதனாலேயே இல்லை சோம்பேறித்தனமாக இருக்கிறனாலேன்னு தெரில, டாக் சவுண்ட் எஃபெக்ட்ஸை அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. இப்போது எப்படி சொல்கிறது, ஒரு புல்லட்டோட சவுண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த புல்லட் ஓட்டுறப்போ இப்போ அந்த புல்லட்டுக்கு பல்சர் பைக்கோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போட்டோன்னா அது வந்து என்னடா இது புல்லட்டுக்கு இந்த மாதிரி சவுண்டு வராதே நம்மளை யோசிக்க வைக்கும். அங்கே வந்து அந்த படத்துலேருந்து ஒரு விதமாக வெளியே வந்து நம்ம யோசிக்கிறோம்ல. பேசிக்காக ஃபாலினா என்னென்னா, இப்போ ஒரு சீனில் ஒருத்தர் நடக்கிறான், அங்கே வந்து வரக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறது. இப்போது நான் இப்போ ஒரு காட்டுக்குள்ளே நின்று ஒரு சீன் எடுத்துகிட்ருக்கேன். அங்கே போயிட்டு எல்லாமே எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதே காட்டுக்குள்ளே போயிட்டு சவுண்ட் ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ ஒரு நம்பகத்தன்மையோடு ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ ஆல்டர்னேட் சவுண்ட்ஸ் ஒரு ஃபாலி ஆர்டிஸ்ட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அப்சர்வேஷன். இப்போ ஒரு சீனில் ஒரு சவுண்டு வேணும்னா அதை வந்து எப்படி வேறு ஒரு விஷயத்தை வச்சு எப்படி மிமிக் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சீனில் வரக்கூடிய ஒரு விஷயத்த அந்த ஒரிஜினல் சவுண்ட் இல்லாமல் நம்ம வச்சு ஏமாத்துற மாதிரி சிமிலர் சவுண்ட்ஸ் வந்து எதுலேருந்து கேப்சர் பண்ணலான்றதை யோசித்து வச்சாலே இந்த ஃபாலி பயங்கரமாக இருக்குங்க.